ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாம 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துல வரக்கூடிய உலாவரும் செயற்கைக்கோள்ங்கிற முதல் பாடத்துல வரக்கூடிய பாட்டை தான் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த பாட்டை முதல்ல நாம பாடுறேன், நீங்க கூடவே சேர்ந்து பாடி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதோடைய பொருளை நம்ம பார்க்கலாம். பட்டு குழந்தைகள் வாருங்கள், பறவை கப்பல் பாருங்கள், விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள், உலகை சுற்றி வந்திடுமே, உயர உயர பறந்திடுமே, எல்லை இல்லா நற்பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே, விண்வெளியாய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே, மண்ணில் உள்ள வளத்தையெல்லாம் உண்மையாக சொல்லிடுமே, தகவல் தொடர்பில் உதவிடுமே, தன்னிச்சையாக இயங்கிடுமே, தட்பவெப்ப நிலையாகும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே, அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிழற்படம் எடுத்திடுமே, உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே, கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே, மனித உயிரை காப்பதற்கே புயல்மழை வருவதை உணர்த்திடுமே, இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா, அதுதான் உலாவரும் செயற்கைக்கோள், அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே. இப்ப இந்த பாட்டோட பொருள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பட்டு குழந்தைகள் வாருங்கள், பறவை கப்பல் பாருங்கள். பட்டு குழந்தைகளே அப்படின்னு உங்களை தான் கூப்பிடுறாங்க. பறவை கப்பல் பாருங்கள். பறவை கப்பல் அப்படிங்கிறது எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா செயற்கைக்கோளை தான் சொல்றாங்க. பறவை கப்பல் அப்படிங்கிறது எது? செயற்கைக்கோள். சரிங்களா? அடுத்த லைன்ல விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள். சிறகை விரிச்சிட்டு இந்த விண்ணில் பறக்குது. விண்ணில்னா என்னது? வானத்துல இந்த செயற்கைக்கோள் எப்படி பறக்குதான்? சிறகை விரிச்ச மாதிரி பறவை மாதிரி பறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகை சுற்றி வந்திடும். உலகையே சுத்திட்டு வந்துருது இந்த செயற்கைக்கோள். உயர உயர பறந்திடுமே. செயற்கைக்கோள் உலகத்தையே சுத்தி வந்துடும், ரொம்ப உயரத்துக்கு பறந்துடும். எல்லை இல்லா நற்பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே. அதிகப்படியான நல்ல பயன்களை எல்லாம் எல்லாருக்கும் தர்றது எது அப்படின்னா இந்த செயற்கைக்கோள் தான். விண்வெளி ஆய்வு செய்யறதுக்கும் விண்ணின் சீறி பாய்ந்திடுமே. விண்வெளி ஆய்வு செய்யறது அப்படின்னா என்னது? விண்வெளியில ஆய்வு செஞ்சு நமக்கு தகவல்களை சொல்றது எதுன்னா இந்த விண்ணில் பறந்து சீறி பாய்ந்து போற இந்த செயற்கைக்கோள் தான். சீறி பாயறதுன்னா என்னது? வேகமா போறது. சரிங்களா? மண்ணில் உள்ள வளத்தை எல்லாம் உண்மையாக சொல்லிடுமே. மண்ணுல என்னென்ன மாதிரியான வளங்கள்லாம் இருக்கு, கனிம வளங்கள் தனிம வளங்கள்லாம் என்னென்ன மாதிரியான வளங்கள்லாம் இருக்கு அப்படின்னு இந்த வேகமா போனது இல்லைங்களா அந்த செயற்கைக்கோள், அது அங்க இருந்து பூமியை பார்த்து நம்ம இங்க என்னென்ன மாதிரியான வளங்கள்லாம் மண்ணுல இருக்கு அப்படிங்கறத உண்மையாவே சொல்லிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகவல் தொடர்பில் உதவிடுமே. தகவல் தொடர்பில் உதவிடுமே, தன்னிச்சையாக இயங்கிடுமே. தகவல் தொடர்பு அப்படின்னா உங்களுக்கு அதாவது டிவி, ரேடியோ, மொபைல் போனு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்நெட், இது எல்லாமே உங்களுக்கு அடங்கும். இது எல்லாமே நம்ம இப்ப பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்ப யார் எங்க இருந்து கால் பண்ணாலும் நம்மளால பேச முடியுது. இந்த உலகத்துல எங்க இருந்து கால் பண்ணி உங்ககிட்ட பேசினாலும் உங்களால அவங்க கிட்ட இருந்து காலை ரிசீவ் பண்ணி பேச முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கு? இந்த செயற்கைக்கோள் மூலமா தான் நம்மளால பேச முடியுது. அடுத்தது தன்னிச்சையாக இயங்கிடும். இதுக்கு யாரோட உதவியும் தேவை இருக்காது. அதாவது யாராவது ஒருத்தர் அதை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா இல்ல, தானாவே அது எல்லா விஷயத்தையும் சேகரிச்சு நமக்கு அனுப்பிக்கிட்டே இருக்குது. தட்பவெப்ப நிலையாகவும் தக்க நேரத்தில் சொல்லிடும். தட்பவெப்ப நிலைன்னா உங்களுக்கு பூமியோட தட்பவெப்ப நிலைகள். அதாவது நாளைக்கு உங்களுக்கு மழை பெய்யும், நாளைக்கு உங்களுக்கு இந்த நாள்ல இருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடும், நாள்ல இருந்து உங்களுக்கு லீவ் விட்டுருவாங்க அப்படின்னா எப்படி சொல்றாங்க? இந்த மாதிரி செயற்கைக்கோள் மூலமா தான் உங்களுக்கு தகவல்களை சொல்லி உங்களுக்கு லீவ் முன்னறிவிப்பா கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிழற்படம் எடுத்திடுமே. அருகில் என்னென்ன மாதிரியான கோள்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத செவ்வாய் கிரகத்துல இருந்து நமக்கு போட்டோகிராஃப் எடுத்து அனுப்புறது. ஓகேங்களா? அப்புறம் புதன், வெள்ளி இந்த மாதிரி கோள்கள் எல்லாம் பத்தி நமக்கு எடுத்து போட்டோ எடுத்து அனுப்புறது எது? நிழற்படம்னா போட்டோ தான். உங்களுக்கு அதெல்லாம் எடுத்து அனுப்புறது எதுன்னா இந்த செயற்கைக்கோள் தான். உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுது. உங்க பூமியில எந்தெந்த இடங்கள்லாம் சின்னதா இருந்தாலும் அதை நமக்கு போட்டோ எடுத்து காமிச்சிரும். அதே மாதிரி இங்க இருந்து நம்ம வானத்துல என்னென்ன மாதிரியான நட்சத்திரம் இங்க இருந்து பாக்குறதுக்கு சிறியதா இருந்தாலும் அது மிகப்பெரிய அளவுல இருக்கும். ஆனா அதை செயற்கைக்கோள் என்னவா காமிக்குது? போட்டோ காப்பி எடுத்து நமக்கு காமிச்சிரும். அது மூலமா அது கூட இருக்கிற என்னென்ன தகவல் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
அதே மாதிரி ஒவ்வொன்றாக காட்டிடுமே, கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே. அதாவது வானத்துல இருந்து நம்ம பூமியை பார்த்து செயற்கைக்கோள் என்னென்ன மாதிரியான கனிம வளங்கள்லாம் பூமியில இருக்கு, என்னென்ன மாதிரியான கடல் வளங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத கணக்காய் குறித்து காட்டிடுமே. கணக்காய் குறித்து காட்டிடுமேன்னா என்ன அர்த்தம்? கரெக்டா சரியான வகையில எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வளங்கள்லாம் இருக்கு, இந்தந்த இடத்துல வந்து கனிம வளம் இருக்கு, கடல்ல வந்து இந்த மாதிரி வளங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத சரியா வந்து குறிச்சு போட்டோ எடுத்து காமிச்சிடும், நமக்கு தகவல்களை அனுப்பிச்சு வச்சிருது அப்படிங்கறத சொல்றாங்க. மனித உயிரை காப்பதற்கே புயல் மழை வருவதை உணர்த்திடுமே. மனித உயிரை காப்பதற்கு புயல் மழை வருவதை உணர்த்திடுமே அப்படின்னா, புயல் மழை எல்லாம் வருது இல்லைங்களா, அதே மாதிரி பூகம்பம், அதுக்கப்புறம் வந்து சுனாமி, இந்த மாதிரி வந்து இடர்பாடுகள்லாம் வரும்போது நம்ம அதை வந்து முன்னெச்சரிக்கையா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு மனித உயிரை காப்பதற்கு இந்த செயற்கைக்கோள் வந்து ரொம்பவுமே உதவியா இருக்கு. அதுதான் நமக்கு முன்னாடியே எச்சரிக்கையா வந்து என்ன சொல்லிடுது, தகவல்களை சொல்லிடும். நாளைக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பூமியில இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பூமியில பூகம்பம் ஏற்படும், இவ்வளவு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிலாம் சொல்லிடும். அது மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். மனித உயிரை காப்பதற்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எதுன்னா செயற்கைக்கோள் தான். அடுத்தது வந்து இதுவரை சொன்னது எது என்று இன்னும் கூட தெரியலையா, இதுவரை சொன்னது இன்னும் கூட தெரியலையா அப்படின்னு நம்மளை பார்த்து கேக்குறாங்க. இல்ல இப்ப நான் சொன்னதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா இது செயற்கைக்கோள் தான் அப்படின்னு. அதுதான் உலா வரும் செயற்கைக்கோள், அறிந்து மகிழ்ச்சி கொள்வோமே. அதாவது இதுதான் உலா வரும் செயற்கைக்கோள், நம்ம மேல வந்து உலா வந்துட்டு இருக்கிற அந்த செயற்கைக்கோளை நம்ம அறிந்துக்கணும். இவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடிய இந்த செயற்கைக்கோளை பத்தி நம்ம தெரிஞ்சு மகிழ்ச்சி கொள்ளணும் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க. ஓகேங்க குட்டீஸ், இப்ப நான் சொன்ன இந்த பாடலுக்கான பொருள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதேதான் இந்த கீழே இருக்கிற பொருள் அறிவும் பகுதியிலையும் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பார்த்து ஒரு தடவை நீங்க படிச்சுக்கலாம். ஓகேங்க குட்டீஸ், அடுத்தது படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம்ல, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா, அதை வந்து நம்ம பார்க்கலாம். மண்ணில் உள்ள இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, இதுக்கான ஆப்ஷன் ஆ வந்து மண்ணில் கூட்டல் உள்ள, இந்த வார்த்தை தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. அடுத்தது நிழல் படம், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் இ நிழல் கூட்டல் படம். சரிங்களா, நிழல் கூட்டல் படம். அடுத்தது உண்மை என்ற சொல்லின் பொருள், உண்மை என்ற சொல்லின் பொருள் மெய், ஆப்ஷன் இ. நற்பயன், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஆ நல்ல கூட்டல் பயன், நல்ல கூட்டல் பயன். அருகில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தொலைவில். சரிங்க, அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க. பறவை கப்பல் என குறிப்பிடுவது எது? இப்ப நம்ம பாட்டுல பார்த்தோம் இல்லைங்களா, பறவை கப்பல் அப்படிங்கிறது எது? செயற்கைக்கோள். தெரிஞ்ச குட்டி, இரண்டாவது கேள்வி, செயற்கைக்கோளினால் விளையும் பயன்களில் இரண்டை குறிப்பிடுக. அதாவது அதுல வந்து இது வரைக்கும் நம்ம நிறைய பயன்கள் அது பாட்டுல பார்த்தோம். இப்ப நான் இதுல வந்து 2 பயன்பாடுகள் என்னங்கறத நான் இதுல கொடுத்துருக்கேன். வானிலை முன்னறிவிப்பு 1, இன்னொன்னு 2வது வந்து பாத்தீங்கன்னா தகவல் தொடர்பு. இந்த 2 உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்ப நீங்க அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இணைந்து செய்வோம்ல. அடுத்தது 2ஆம் எழுத்து ஒன்று போல அமைந்துள்ள சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக. பாடல்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2ஆம் எழுத்து ஒன்றில் வர்ற வார்த்தைகளை வந்து நம்ம எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, பட்டு விட்டு. ஓகேங்களா, அதே மாதிரி பாட்டுல இருந்து நம்ம எடுத்து எழுதணும். இப்ப இதுல பாருங்க, அருகில் உருவில், இங்க பாருங்க ரூன்னு 2 ஒரே மாதிரி வருதா, 2ஆம் எழுத்து ஒன்றி வருதா, அதுதான். அடுத்தது விண்ணில், இங்க வந்து மண்ணில் 2ஆம் எழுத்து ஒன்றி வருதா, இந்த 2வது எழுத்து ஒரே மாதிரி வர வார்த்தைகளை எடுத்து எழுதணும். அதே மாதிரி இதுவரை, பாருங்க இதுவரை, இங்க வந்து அதுதான், இங்க தூன்னு 2 ஒரே மாதிரி வருதா. அடுத்தது அடுத்த வார்த்தை கனிம, இங்க வந்து மனிதர், நீ நீனு 2 சுழி நீ 2 ஒரே மாதிரி வருது. ஓகே, அடுத்தது வந்து ஒரே ஓசையில் முடியும் சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக. பாருங்க, வந்திடுமே, பறந்திடுமே, திடுமே, திடுமேன்னு 2 ஒரே மாதிரி வருதா. அதே மாதிரி அடுத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, இங்க திடுமே, இங்க இடுமே, இந்த திடுமேன்னு வருது. அடுத்தது எடுத்திடுமே, நடந்திடுமே, எடுத்திடுமே, இங்க வந்து நடந்திடுமே. அடுத்தது வாருங்கள், பாருங்கள், அளவாய், கணக்காய். அடுத்தது பாருங்க விண்ணில், மண்ணில். இதே மாதிரி இந்த ஒரே ஓசையில முடியணும். இந்த ஓசை வந்து ஒரே மாதிரி முடியற பாடல்ல இருந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அததான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். பாருங்க ஒரு தடவை.
அடுத்தது பாடலை நிறைவு செய்வோம். என்னன்னா இந்த பாட்டு ஒன்றும் ஃபில்லப் பண்ணாம கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டை வந்து நம்ம இந்த படத்தை பார்த்து இதுல இருந்து நம்ம வந்து சில வார்த்தைகளை நம்ம வந்து புகுத்தி இந்த பாட்டை வந்து முடிக்கணும். பஞ்சு போன்ற மேகமே, பஞ்சு போன்ற மேகமே, பார்க்க நெஞ்சு மகிழுமே. காற்று வீசும் என்ன வரும்? காற்று வீசும் நேரமே. ஒரு காற்று வந்து நம்ம வீசுற நேரம் என்ன ஆகுமா? கலைந்தே ஓடும் மேகமே. காற்று வீசுற நேரம் என்ன ஆகும்? மேகம் எல்லாம் கலைஞ்சு அப்படியே ஓடிடும் இல்லைங்களா? ஒரே இடத்துல இருக்காது, எல்லாம் கலைஞ்சு போயிடும். ஆமா தானே? அதனால்தான் கலைந்தே ஓடும் மேகமே. மக்கள் உள்ளம் மகிழ்ந்திடவே மழையாய் பொழியும் மேகமே. மக்கள் உள்ளம் மகிழ்ந்திடவே தான் என்ன ஆகுமா? மழையாய் பொழியும் மேகமே. மக்கள் உள்ளம் மகிழனால என்ன வேணுமா? மழை வந்து பொழிஞ்சாலே மக்கள் உள்ளம் மகிழ்ந்திடும். அதனாலதான் இந்த பாட்டுல வந்து நம்ம இப்படி இதை வந்து இந்த வார்த்தைகளை வந்து போட்டிருக்கோம். இந்த பாட்டை நகர படிச்சிடலாம். பஞ்சு போன்ற மேகமே, பார்க்க நெஞ்சு மகிழுமே, காற்று வீசும் நேரமே, கலைந்தே ஓடும் மேகமே, மக்கள் உள்ளம் மகிழ்ந்திடவே மழையாய் பொழியும் மேகமே. சரிங்க குட்டி, அடுத்தது வண்ணம் தீட்டி மகிழ்வோம். வண்ணம் தீட்டி மகிழ்வோம் உங்களுக்கு ஏற்கனவே மேல வந்து படத்துல கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? செயற்கைக்கோள் படங்கள், அந்த படங்களை தான் இங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன வண்ணங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க வண்ணம் தீட்டி நீங்க மகிழ்ச்சியா இருங்க. அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது சொல் உருவாக்கலாமா. கொடுக்கப்பட்ட சொற்களின் முதல் எழுத்தை மாற்றினா செயற்கைக்கோளுடன் தொடர்பு படுத்தலாம். இந்த முதல் எழுத்தை வந்து மாற்றி அமைச்சா இந்த செயற்கைக்கோள் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. அந்த எழுத்துக்கு என்னன்னு நம்ம மாத்தி பார்க்கலாம் வாங்க. இங்க என்ன எழுத்து சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வார்த்தை அகவல். அகவலோட என்ன எழுத்த முதல் எழுத்தை மாற்ற சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன எழுத்தை மாத்தினா அந்த இடத்துல நமக்கு கரெக்டா வரும்? தகவல். தகவல்னு மாத்தினா செயற்கைக்கோளுக்கு தகவல் அனுப்புறோம் இல்லைங்களா? அதுதான் தகவல். அடுத்தது தாள்கள். தாள்கள்ல முதல் எழுத்தை மாத்தணும்னா கோள்கள். கோள்கள்னு மாத்தலாமா? கோள்கள். இங்க பாருங்க, தகவல், இங்க வந்து கோள்கள். அடுத்தது தழை. தழையில முதல் எழுத்து தா. தழைக்கு வேற என்ன மாத்தினா உங்களுக்கு கரெக்டா இருக்கும்? மழை. மழை வர்றது முன்னாடியே சொல்லுது இல்லையா? அதனால மழை. இங்க வந்து தாக்கு பதிலா என்ன எழுதணும்? மான் எழுதணும். சரிங்களா? அடுத்தது அப்பம். அப்பம்க்கு பதிலா என்ன எழுத்த மாத்தணும்? ஒப்பம். ஒப்பம்னா கையெழுத்து. சரிங்களா? கையெழுத்து. அதுதான் இங்க வந்து ஒப்பம் அப்படின்னு கொடுத்திருக்கோம். இங்க அடுத்தது தனிமம். தனிமம்னா தனிமம்க்கு பதிலா வேற என்ன எழுத்து கொடுக்கலாம் உங்களுக்கு? கனிமம். கனிம வளங்களை பத்தி எது சொல்லுது? செயற்கைக்கோள் தான் உங்களுக்கு தகவல் சொல்லுது. அப்ப தனிமம்க்கு பதிலா என்ன எழுதணும்? உங்களுக்கு கனிமம். சரிங்களா? சரிங்க குட்டி, இப்ப அறிந்து கொள்வோம்ல என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது ஆரியப்பட்டர், பாஸ்கரர் அப்படிங்கிறவங்களோட பெயர்கள் எல்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம இந்தியால இருந்து செயற்கைக்கோளா வானிலை செலுத்திருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி செயற்கைக்கோள் எல்லாத்துக்கும் ஆரியப்பட்டர், பாஸ்கரர் அப்படிங்கிற பெயர்ல இந்த செயற்கைக்கோளை பெயர் சூட்டி அனுப்பிச்சிருக்காங்க. எதுக்காக அந்த பெயரை சூட்டினாங்க அப்படின்னா அவங்க வந்து வானவியல்லையும் கணிதவியல்லையும் ரொம்ப சிறந்து விளங்கியவங்க. அதனால அவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமாகவும் அவங்களை கௌரவிக்கிற விதமாகவும் இந்த பெயர்களை வந்து இந்த மாதிரி செயற்கைக்கோளுக்கு சூட்டி மகிழ்ந்திருக்காங்க. சரிங்களா? இந்த விஷயம்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது செயல் திட்டம். செயல் திட்டம் என்ன சொல்லியிருக்காங்க? நம் நாட்டில் இதுவரை விண்ணுக்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்களின் பெயர்களை எழுதி வர சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நிறைய செயற்கைக்கோள் இது வரைக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு 4 செயற்கைக்கோளுடைய பெயரை வந்து இதுல கொடுத்துருக்கேன். இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்சாட், அப்புறம் வந்து ஜிசாட், எஜுசாட், அப்புறம் ஐஆர்எஸ். சரிங்க குட்டீஸ், இது வரைக்கும் நான் சொன்ன இந்த பாடம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அம்மா அப்பா கிட்ட சொல்லி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண சொல்லுங்க. அது போலவே நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ குட்டீஸ். டாடா, பாய் பாய்.